வணக்கம். இன்னைக்கு நாம பணத்த பத்தின நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்த போற ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாம். இது வெறும் நம்பர்ஸ் பத்தினது இல்ல, நம்ம மனச பத்தினது. நாம எல்லாருமே பணத்த என்னன்னு நினைக்கிறோம்? கணக்கு, பட்ஜெட், ஏதோ பெரிய ஃபார்முலான்னு தான் யோசிக்கிறோம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பணத்தோட உண்மையான ரகசியமே கணக்குல இல்லன்னா. ஆமாங்க, அது முழுக்க முழுக்க நம்ம உளவியல் சம்பந்தப்பட்டது. அதாவது நம்மளோட பண வெற்றிங்கிறது நம்ம எவ்வளவு புத்திசாலிங்கிறத பொறுத்து இல்லவே இல்ல. அது நம்மளோட நடத்தை, நம்மளோட மனநிலையை பொறுத்து தான் இருக்கு. சரி வாங்க, நம்ம முக்கியமான விஷயத்துக்குள்ள போலாம். பண விஷயத்துல புத்திசாலித்தனத்தை விட நம்ம நடத்தை ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்க்கலாம். வெற்றி எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு புத்திசாலித்தனம், அதாவது ஃபார்முலா, புது புது ஸ்ட்ராட்டஜி, எந்த ஸ்டாக்கை வாங்கலாம்னு யோசிக்கிறது. நம்மள பல பேர் இதுல தான் அதிகமா கவனம் செலுத்துறோம். ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு, நடத்தை. பொறுமையா இருக்கிறது, பதட்டப்படாம அமைதியா இருக்கிறது, நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது. உண்மையா சொல்லப்போனா இதுதான் பெரிய வித்தியாசத்தை உருவாக்குது. இந்த கோட் அந்த விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. ஒரு சிறந்த முதலீட்டாளர்னா யாரு? நிறைய தெரிஞ்சவரா? இல்ல, மத்தவங்க எல்லாரும் பயந்து போய் விக்கும்போது யார் அமைதியா இருக்கிறாங்களோ அவங்க தான். பேராசைப்படாம பயப்படாம இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு மனநிலை தான் நீண்ட காலத்துல ஜெயிக்க வைக்குமே தவிர நம்மளோட ஐக்கியூ இல்ல. அடுத்ததா நம்ம காம்பவுண்டிங்கோட அமைதியான சக்தியை பத்தி பார்க்கலாம். அதாவது செல்வம் எப்படி மெதுவா ஆனா உறுதியா உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆசைப்படுற அந்த திடீர் வெற்றிக்கும் செல்வம் உண்மையில எப்படி வளருதுங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட் பிடிக்கும். அதாவது வேகமா பணம் சம்பாதிக்கணும், பெரிய லாபம் பார்க்கணும், ஒரே ராத்திரியில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவோம். அதானே நம்ம கவனத்தை ஈர்க்குது. ஆனா உண்மை என்னன்னா, உண்மையான செல்வம் ரொம்ப மெதுவா தாங்க வளரும். அது ஒரு மேரத்தான் மாதிரி, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மாதிரி இல்ல. ரொம்ப அமைதியா, மெதுவா, காலப்போக்குல தான் உருவாகும். சொன்னா நம்ப மாட்டீங்க, சில சமயம் அது ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி கூட இருக்கும். அதுல தினமும் எந்த ஒரு பரபரப்பும் இருக்காது. தேவைப்படுற ஒரே விஷயம் பொறுமை, அவ்வளவுதான். இந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த இன்ஜின் ஓடுறதுக்கு மூணே விஷயம் தான் தேவை. ஒன்னு, தொடர்ந்து சேமிக்கிறது. ரெண்டாவது, அதை சரியா முதலீடு பண்றது. மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பல வருஷத்துக்கு அசைக்க முடியாத பொறுமையோட காத்திருக்கிறது. சரி, இப்ப நாம மூணாவது முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். அதாவது நாம பார்க்காத செல்வம். இது பணம் சம்பந்தமா நமக்கு வர்ற சமூக அழுத்தங்களை பத்தியும் நாம ஈஸியா போய் மாட்டிக்கிற ஒரு பொறிய பத்தியும் சொல்லுது. நிறைய பேர் பணக்காரங்களா இருக்கிறதுக்காக பணத்தை செலவு பண்றதில்ல, பணக்காரங்களா தெரியறதுக்காக செலவு பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய காரு, ஒரு விலை உயர்ந்த பொருள், இதெல்லாம் நீங்க பணக்காரர்னு காட்டாது. பதிலா இப்போ உங்ககிட்ட அவ்வளவு பணம் கம்மியா இருக்குன்னு தான் காட்டும். அப்போ உண்மையான செல்வம்னா என்ன? அது நீங்க வாங்காம விட்ட அந்த கார், நீங்க வேணான்னு தவிர்த்த அந்த ஆடம்பரம், நீங்க சேமிச்சு வச்ச அந்த பணம் தான் உண்மையான செல்வம். அது நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்லயும் முதலீடுகளையும் இருக்கும். நாம செலவு செஞ்ச பணத்துல இல்ல. அடுத்ததா ரிஸ்க் பத்தி பார்க்கலாம். அதாவது கண்ணுக்கு தெரியாத ஆபத்து. நம்ம பல சமயம் கவனிக்க தவிர ரெண்டு முக்கியமான விஷயங்கள், அதிர்ஷ்டம் அப்புறம் ஆபத்து. நம்மளோட நிதி வெற்றியை தீர்மானிக்கிறது வெறும் நம்ம திறமை மட்டும் இல்ல. அதுல அதிர்ஷ்டத்துக்கும் நாம சந்திக்கிற ரிஸ்க்குக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஒருத்தர் ஜெயிச்சார்னா அதுக்கு காரணம் அவரோட திறமையா மட்டும் இருக்காது. சில சமயம் சரியான நேரத்துல சரியான இடத்துல இருந்திருப்பாரு, அவ்வளவுதான். சோ இதுலேருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, பண விஷயத்துல கொஞ்சம் பணிவு ரொம்ப முக்கியம். ஜெயிக்கும் போது எல்லாம் என்னாலதான தலக்கண வேண்டாம், தோக்கும் போது எல்லாம் ஏன் தப்புதானு உடஞ்சு போகவும் வேண்டாம். ரெண்டுமே நடக்க வாய்ப்பு இருக்கு. கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். எதுக்காக நம்ம பணத்தை தேடி ஓடுறோம்? அதோட உண்மையான பரிசு என்ன? அது சுதந்திரம் தான். பணம் நமக்கு வாங்கி கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு இந்த சுதந்திரம் தான். அதாவது உங்க நேரத்தை நீங்களே தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு நோ சொல்றதுக்கான சுதந்திரம். அப்புறம் தினமும் பணத்தை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இல்லாம நிம்மதியா வாழ்றதுக்கான சுதந்திரம். அதுதாங்க உண்மையான செல்வம். நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது தான் உண்மையான செல்வம். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை வேகமா பார்த்திடலாம். பணத்தை பத்தி இன்னும் சிறப்பா சிந்திக்கிறதுக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல உங்க நடத்தையை கட்டுப்பாட்டுல வைங்க. ரெண்டாவது, பொறுமையா இருங்க. மத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ரிஸ்க்குங்கிற விஷயத்தை எப்பவுமே மதிக்கணும். கடைசியா, அந்தஸ்தை விட சுதந்திரத்துக்கு அதிக மதிப்பு கொடுங்க. முடிவா சொல்லணும்னா, விஷயம் அதிகமா சம்பாதிக்கிறதுல மட்டும் இல்ல, அதை பத்தி நாம எப்படி யோசிக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. நம்மளோட சிந்தனையை மாத்தினா நம்ம பண வாழ்க்கை மொத்தமா மாறிடும். இந்த பகுதியோட கடைசியில உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த காரு, பங்களா, ஆடம்பர பொருட்கள் எல்லாத்தையும் தாண்டி செல்வம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையில உண்மையான அர்த்தம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.